ஒரு மாபெரும் மழையால் ஊட்டி எனும் மலைநகரம் முழுவதும் சிதைந்து வீடுகள் மண்ணில் புதைந்தன, சாலைகள் சுருண்டன, பல குடும்பங்கள் உயிரிழந்தன. 1978 நவம்பர் 4ஆம் நாள் ஊட்டி நகரம் தனது வரலாற்றிலேயே மோசமான வெள்ளத்தை சந்தித்தது. அன்று வேட்டியை மடித்து கட்டி வீதியில் இறங்கி சேறு சகதிகளில் நடந்து வீடு வீடாக சென்று மக்களின் கைகளை பிடித்து, நான் உங்க கூட இருக்கேன், அரசாங்கம் உங்களுக்காக இருக்கு என்று சொல்லி அனைத்து மீட்பு பணிகளையும் அங்கேயே நின்று செய்து இழந்த ஊட்டியின் வளங்களையும் மக்களின் நம்பிக்கையையும் மீட்டெடுத்தவர்தான் 53 வருடங்களாக தமிழக மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல்வர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அன்று அவர் வீடு இழந்த ஒவ்வொரு ஏழைக்கும் இன்னொரு வீட்டை மட்டும் கட்டி கொடுக்கவில்லை. தனக்கு ஒரு துயரம் என்றால் சரி செய்ய என் முதல்வர் வருவார், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் என்ற நம்பிக்கையை கொடுத்தார். அந்த நம்பிக்கையை அவர் ஏன் கொடுத்தார்? 1972 எம்ஜிஆர் அவர்களை புதிய கட்சி தொடங்க சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் கூறினர். அப்படி கூறுபவர்களை ஆளுங்கட்சி ஒடுக்கியது. பல கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன, பல உயிர்கள் பறிபோயின. மார்க்கெட்டில் காய்கறி விற்கும் 3 மூதாட்டிகள் அவரது வீட்டிற்கு காண வந்தனர். தங்கள் சுருக்கு பைகளில் கொண்டு வந்த சில்லறை நாணயங்களை அவர் கையில் கொடுத்து, கட்சி தொடங்கப் போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம், இதை வைத்துக் கொள்ளுங்கள், எப்படியாவது நம் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொண்டு வாருங்கள் என்றனர். அன்றிலிருந்து நாள்தோறும் மணியாடரில் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என்று அவர் வீட்டிற்கு மக்கள் பணத்தை மட்டும் அனுப்பவில்லை, நம்பிக்கையை அனுப்பினர். மக்களே எம்ஜிஆர் அவர்களுக்கு நிதி கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அதற்கு எம்ஜிஆர் அவர்களை வழிநடத்த அழைத்தனர். மக்கள் அவருக்கு கொடுத்த நம்பிக்கையை அவர் மீண்டும் மக்களுக்கு கொடுத்தார். தனக்கு பின் அதிமுகவை யார் வழிநடத்துவார் என்ற அச்சம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் இது மக்கள் உருவாக்கிய கட்சி, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன், எனக்கு பின் வரும் தலைவர்களையும் மக்களே தேர்ந்தெடுப்பர் என்பதே எம்ஜிஆர் அவர்களின் எண்ணம். அவருக்கு பின் மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தனர். அவர் ஒரு முறை உரக்க கூறினார், எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அவர் ஏன் அவ்வாறு கூறினார்? மக்கள் உருவாக்கிய கட்சியை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று மக்களுக்கே தெரியும் என்ற நம்பிக்கையில் கூறினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பின் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், மக்களால் நேசிக்கப்படுபவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இந்த கட்சியின் தலைவரை பணமும் அதிகார பலமும் தேர்ந்தெடுக்காது, வாரிசுகளும் வாரிசு அரசியல் செய்பவர்களும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், மக்கள்தான் தேர்ந்தெடுப்பர். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் உருவாக்கப்பட்டு இயங்கும் ஒரு இரும்பு கோட்டை.